கடகத்தில் வருது. அது வந்து நம்ம புஷ்கர நவாம்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 2 விஷயம் உண்டு. அதாவது ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும், அதாவது ஒரு யுகத்துக்குள்ள ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் பங்கு போடும்போது சூரியன் 3 பாதத்தை வந்து ரிஷபத்துக்கு கொடுக்குறார். செவ்வாய் வந்து 2 பாதத்தை 3-2-1 அப்படிங்கிற 3:2:1 அப்படிங்கிற மாதிரி சூரியன் வந்து 3 பாதம் ஷேர் பண்ணுறார் ரிஷபத்துக்கு. செவ்வாய் வந்து 2 பாதம் மிதுனத்துக்கு கொடுக்குறார். இவர் வந்து 1 பாதம் கடகத்துக்கு கொடுக்குறார். அதோட திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு. இப்போ திரேதாயுகத்திலேருந்து துவாபர யுகம் மாறுறது பார்த்தீங்களா, அந்த ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் கேதுவோட முதல் பாதமா, அதுதான் நம்ம கண்டத்திர பயணம் சொல்லுவோம். மற்ற எல்லாத்துக்கும் மற்ற ராசிகளுக்கெல்லாம் நம்ம கண்டத்திர பயணம் சொல்ல முடியாது. அப்போ இது புனர்பூச நட்சத்திரம், இந்த 4ஆம் பாதம் உங்களுக்கு புஷ்கர நவாம்ச நட்சத்திரம் இருக்குங்கிறது மிகவும் நல்ல விஷயம். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக புனர்பூச நட்சத்திரம் இவர் இதில் ராமருடைய நட்சத்திரம். அவரது வந்து மிதுன ராசி கிடையாது, அவர் கடக ராசி. அதனால கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, புனர்பூசம் அப்படின்னு வரும்போது அவர்கள் நிறையாக விஷயங்களை வந்து எப்படி ராமர் இது பண்ணார் இல்லையா, அது மாதிரி ஆனாலும் கடைசியில் சக்ஸஸ் தான் வரும். ஏன்னா இது புனர்வசு, திருப்பியும் எல்லாத்தையும் எவ்வளோ இழந்தாலும் அதை திருப்பி ஸ்தாபனம் பண்ணுறது தான் இதுக்கு அர்த்தமே அதுதான். அதனால ரொம்ப அழகாக இது வந்து ஸ்தாபனம் பண்ணுறது. அதனால 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அவங்க பொறுமையாக இருந்தாலும் போகிறோம். அவங்களுக்கு பொறுமை தான் எப்போவுமே இதில். ஏன்னா சந்திரனுடைய சொந்த வீடு வேறு, கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, அந்த இடத்துல குரு வேற வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இது அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான். அந்த குருவோட சப்போஸ் இதோடைய நட்சத்திரத்தில் குருவே அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்ததுனாக்க அது இன்னும் மிகவும் ஒரு யோகக்கார ஜாதகமாக இருக்கும். அது நம்ம சொல்ல வேண்டிய முதலே சொல்லிட்டேன். இந்த நட்சத்திரங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் துர்கா லட்சுமி சரஸ்வதியை வணங்கணும். இது குருவோடைய நட்சத்திரம், சாக்ஷாத் குரு பகவானுடைய நட்சத்திரம். குருவை வணங்கினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம்.